நான் அம்மா கூட போயிட்டு போயிட்டு வந்தேன். எனக்கு அரசியல் அனுபவம் இருக்கு. நான் பெரிய லீடர்ன்னு சொன்னா வேடிக்கையா இல்ல? இவங்க மட்டுமா போனாங்க? சசிகலான்னா ம். அவங்க கிட்ட இப்ப ஒரு கூட்டம் சேர்ந்திருக்கா? ஆமா. அது காசுக்கு வந்த கூட்டமோ, வேற எதுக்கு வந்த கூட்டமோ, சரி. ஆனா ஒரு கூட்டம் சேர்ந்திருக்குல்ல? ஆமா. திரு டிடிவி தினகரன் வந்து 2 எலக்ஷன் நின்னு கண்டெஸ்ட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம். ஆமா. அவர் தனி கட்சி வச்சு. ஆமா. அதுல கொஞ்சம் ஒரு 2% 3% ஓட்டு இருக்கா? இருக்கு. அங்க ஒரு கூட்டம் சேர்ந்திருக்குல்ல? ஆமா. திரு ஓபிஎஸ் மட்டும்தான் இதுல பாதிக்கப்பட்டவர். அவராலையும் கொஞ்சம் பேர் வெளியே போனவங்க. சரி. அவர்கிட்டயும் ஒரு கூட்டம் சேர்ந்திருக்குல்ல? ஆமா. ஸோ இந்த 3 கூட்டத்தையும் சேர்க்கணும். இவங்க 3 பேர் இல்ல. நாட் தோஸ் 3 இண்டிவிஜுவல்ஸ். ம். இதுல பெரிய லீடர் இவங்க யாருமே கிடையாதுன்னு கேட்டா எக்ஸப்ட் ஓபிஎஸ் வேணா நம்ம சொல்லலாம். அரசியல் செல்வாக்குடையவங்க யாரும் இல்லைன்னா திரு ஓபிஎஸ் மட்டும்தான். இவங்க 2 பேரும் அம்மா கூட இருந்தாங்கன்னு அதை மட்டும்தான் அவங்க முன்னிலைப்படுத்த முடியும். சரி. ஏன்னா அவங்க எம்பி, இவர் வேணா எம்பியா இருக்காரு. இவங்க சசிகலா அவங்க வந்து ஒரு எம்எல்ஏவோ எம்எல்சியாவோ எம்பியாவோ மினிஸ்டராவோ ஏதாவுமே இருந்ததில்லை. ம். ஏன் அப்படி? அப்போ என்ன அரசியல் அனுபவம் இருக்கு? கூட போயிட்டு போயிட்டு வந்தேன் அதுதான் அனுபவம்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அதனால அதை மட்டுமே ஒரு ஆத்தென்டிக்காக நம்ம எடுத்துக்க முடியாது. நான் அம்மா கூட போயிட்டு போயிட்டு வந்தேன். எனக்கு அரசியல் அனுபவம் இருக்குது. நான் பெரிய லீடர்னு சொன்னால் வேடிக்கையா இல்லை? இவங்க மட்டுமா போனாங்க? வாகன ஓட்டுநர் கார் ஓட்டிட்டோ இல்லை வேன் ஓட்டிட்டோ கூட போயிருப்பாரு. ம். அவங்களோட மற்ற அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூட, ஃபீமேல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூட போயிருப்பாங்க. போலீஸ் எல்லாம் கூட போயிருப்பாங்க. செக்யூரிட்டிலாம் கூட போயிருப்பாங்க. அது கூட இவங்களும் போனாங்க. இதுதானே அவங்களோட அனுபவம். ம். வேற என்ன அனுபவம் இருக்குது?